ஆழமான நீலக்கடலின் உள்ளே பளபளப்பான நீரில் பினி என்ற சிறிய மீன் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தது. பினி சிறியதான மீனாக இருந்தாலும் ஆர்வம் நிறைந்தவளாக முத்துச்சிப்பி காளானைகள் மற்றும் கடல் நெஞ்சிக்காடுகளில் ஆராய்வதை மிகவும் விரும்பியது. அவள் பாட்டி, கடலின் ஆழங்களில் ஒரு மறைந்த பொக்கிஷம் இருந்தது, அதை மறைத்தது மூர்க்கமான ஒக்லோ என்ற சிட்டுக்கொம்பு என்று கதை சொல்லியிருந்தாள். ஒரு நாள் தனது நண்பர்களுடன் நீந்திக் கொண்டிருக்கும் போது பினி ஒரு பளபளக்கும் பொருள் ஒரு இருண்ட குகைக்கு அருகே ஒளிர்வதை கவனித்தாள். இது பாட்டி சொன்ன பொக்கிஷத்தின் ஒரு பகுதியா என்று ஆச்சரியமாகினாள். பினி தனது நண்பர்களிடம் இதைச் சொன்னாள். ஆனால் ஒக்லோவின் குகைக்கு அருகே செல்ல அனைவரும் பயந்தார்கள். அங்கு சென்றால் உன்னை பிடித்து விடுவான் என்று அவள் நண்பன் கில் எச்சரித்தான். ஆனால் பினியின் ஆர்வம் அவளை தடுக்கவில்லை மற்றும் அவள் தனியாக குகையை ஆராய முடிவு செய்தாள். அவள் குகைக்கு அருகே சென்றபோது நீர் குளிர்ந்தது, கருப்பு நிழல்கள் பாறைகளின் மீது ஆடிக்கொண்டிருந்தன. அதிர்ச்சியாக ஒக்லு திடீரென தோன்றினான், தனது பெரிய கொம்புகளை அவளின் பாதையை மறைத்தபடி. யார் அது என்று அவர் சத்தமாகக் கேட்டார். நான் ஒரு சிறிய மீன், புதிய அனுபவங்களைப் பெற வந்தேன் என்று பினி துணிச்சலாகச் சொன்னாள். இந்த குகையில் ஒரு பொக்கிஷம் இருப்பதாக கேட்டேன். அதை பார்க்க விரும்புகிறேன். ஒக்லோ தனது கண்களை சுருக்கிக் கொண்டான். நீ அந்த பொக்கிஷத்தை விரும்பினால் எனது சோதனைகளுக்குப் பிறகே பார்வை பெற முடியும் என்றான். அவன் பினிக்கு 3 சவால்களைத் தந்தான். கடல் நெஞ்சு கொம்புகளின் சிக்கல். பினி கடினமான கடல் நெஞ்சு கொம்புகளின் வழியாக செல்ல வேண்டும். அவள் தனது சிறிய உடலையும் வேகமான சிந்தனையையும் பயன்படுத்தி அதனை வெற்றிகரமாக கடந்துவிட்டாள். சுழல்காற்றின் சவால். பினி வலிமையான சுழல்காற்றுக்கு எதிராக நீந்த வேண்டும். அவள் தனது சுறுசுறுப்பு மற்றும் துணிச்சலால் அதனை வெற்றிகரமாக கடந்து சென்றாள். ஆழங்களின் புதிர். ஒக்லோ, கடலை நிரப்பும் ஆனால் எடை இல்லாதது என்ன என்று புதிர் கேட்டான். பினி ஒரு நிமிடம் யோசித்து பிரதிபலிப்பு என்று பதிலளித்தாள். அவளின் புத்திசாலித்தனத்தையும் துணிச்சலையும் கண்டு கவர்ந்த ஒக்லோ ஒதுக்கி மறைந்திருந்த பொக்கிஷத்தை வெளிக்காட்டினான். முத்துக்கள், தங்கக்கூடு மற்றும் மினுமினுக்கும் கற்களால் நிறைந்திருந்தது. நீ துணிவானவளும் புத்திசாலித்தனமுமானவளாக நிரூபித்துவிட்டாய் என்றான் ஒக்லோ. ஒரு பொருளை எடுத்துக்கொள். இது உனது துணிச்சலின் அடையாளமாக இருக்கட்டும். பினி ஒரு சிறிய முத்தை தேர்ந்தெடுத்தாள். அழகாகவும் முழுமையாகவும் இருக்கும் அந்த முத்தை தனது வீட்டுக்கு கொண்டு வந்தாள். அவள் தனது வீட்டிற்கு திரும்பியதும் அவள் குடும்பத்தாரும் நண்பர்களும் அவள் கதையை கேட்டு வியந்து அவளது துணிச்சலை பாராட்டினர். அந்த நாளில் இருந்து பினி கடலில் ஒரு கதாநாயகியாக விளங்கினாள். Subscribe Nemo TV.